முப்படை பயிற்சி மையத்தில் நேரடி வகுப்புகளுக்கான செகண்ட் பேட்சுக்கான அட்மிஷன் வந்து கமிங் 25ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அக்டோபர் 1/10/2020 முதல் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது செகண்ட் பேட்சுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸும் ப்ரோக்ரஸில் போயிட்டு தான் இருக்கு. இங்கே வந்து தங்கி படிக்க முடியாதவர்கள் ஆன்லைன் வகுப்புகளில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் அதற்கான டீட்டெயில்ஸை கேட்டு பெற்றுக்கொள்ளவும். ஸோ மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள கீழே காணப்படும் எண்ணுக்கு நீங்கள் அழைக்கலாம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7200400395 அல்லது 7200400398. இப்போ நம்ம 9th எண்ணியல் நம்பர் சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது எண்ணியலுடைய இரண்டாம் பகுதி. அதாவது 9th மேக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கும், நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா 10th ஆரம்பம் தான் அந்த 9th மேக்ஸ். 9th இருக்கிறது ஒரு சின்ன பார்ட்டு தான். போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா விகித முறா எண்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்போம். விகித முறா எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு எண்ணை வகுக்கும் போதோ அல்லது ரூட் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கும் போதோ அதனுடைய விடையானது முடிவில்லாமல் போயிட்டே இருக்கணும். அவங்கெல்லாம் விகித முறா எண்கள். இ, பை, √2, √3 இவங்கெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா விகித முறா எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு தசம எண்ணை வந்து எப்படி வந்து பின்ன எண்ணாக மாற்றுவது, இல்லை விகித முறா எண்ணாக மாற்றுவது, விகித முழு எண்ணாக மாற்றுவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஷார்ட்கட்டை பார்த்தோம். இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேற என்ன இருக்கும், இந்த விகித முறா எண்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதில் இன்னொரு பார்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தான். இதுலேயும் நம்ம என்னதான் பண்ண போறோம்னா ஒரு ஷார்ட்கட் எப்படி வந்து விகித முறா எண்களில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேள்வி கேட்பாங்க, அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கேள்விக்கு நம்ம எப்படி பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டு தான் இது. அதாவது விகித முறா எண்கள் மறுபடியும் ரீகால் பண்ணீங்க. விகித முறா எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா √2 1.414. அதே மாதிரி பை அப்படின்னு சொல்லக்கூடியது 3.14. இதனுடைய மதிப்புகளானது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும். 1/3 இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 0.33 போயிட்டே இருக்கும். இவங்கெல்லாம் விகித முறா எண்கள், இர்ரேஷனல் நம்பர். சரிங்களா? இது எப்படி குறிப்போம்னா QI அப்படின்னு சொல்லி குறிப்போம். இந்த விகித முறா எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு வரக்கூடிய விடையானது எப்படி இருக்கும் அப்படின்னா அதனுடைய முடிவில்லாம ஆன்சர் வந்து முடிவில்லாம போயிட்டே இருக்கும். இதுதான் விகித முறா எண்கள்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த விகித முறா எண்களை நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தசம எண்ணை, அதாவது ஒரு 0.23 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரை எப்படி மாற்றணும், 0.23 பார் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி மாற்றணும், 0.23 பாரை எப்படி மாற்றணும், அப்படி இல்லைனா கூட 5.23 பாரை எப்படி மாற்றணும், ஒரு நார்மலா இருக்கக்கூடிய புள்ளி இருக்கு தசம எண்ணை எப்படி மாற்றணும், முடிவுறா தசம எண்ணை எப்படி மாற்றணும், ரெண்டு கலந்து இருந்தா எப்படி மாற்றணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இப்போ ஒரு விகிதமுறா எண் அப்படின்னு சொல்லக்கூடியதுடைய வடிவம் எப்படி இருக்கும், அதுல எக்ஸாம்ல என்ன மாதிரியான கேள்விகள் எதிர்பார்க்கலாம் எக்ஸாம்ல. இப்போ இது ஒரு முக்கியமான கேள்வி. ஒரு இப்போ 0.23 பார் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன ஆன்சர் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா புள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர்ல எத்தனை நம்பருக்கு பார் போட்டிருக்காங்களோ அத்தனை 9, மேல இருக்கிற நம்பரை அப்படியே எழுதணும். இதான் போன வகுப்போட ரீகால். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி எழுதணும்னா புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பருக்கு பார் போடலைன்னா 1 போட்டுக்கணும், ரெண்டு நம்பர்னா 2 0 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பருக்கு ஒரு நம்பருக்கு பார் இல்லை. அப்போ பார் இருக்கிற நம்பருக்கு 9, பார் இல்லாத நம்பருக்கு 0. ஆனா மேல இருக்கிற நம்பர் ரெண்டும் கலந்து இருந்தால் அப்படியே மேல இருக்கிற நம்பரை எழுதக்கூடாது. என்ன பண்ணணும்னா அந்த நம்பரை எழுதிக்கிட்டு பார் இல்லாத நம்பரை கழிக்கணும். அப்போ 21/90. அதுக்கப்புறம் புள்ளிக்கு இந்த பக்கம் இருக்கிற 5 புள்ளி அது வலிமையான ஆள். அப்போ அவங்கள என்ன பண்ணக்கூடாதுன்னா பகுதியை கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ அவங்கள பகுதியை கன்சிடர் பண்ணாதப்போ புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பருக்கு பார் இல்லை. ஆனா மேலே எழுதும்போது தொகுதி எழுதும்போது தெளிவா எழுதணும். எப்படி எழுதணும்னா அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கணும். அதுல எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அந்த நம்பரை கழிக்கணும். அப்போ இவங்க 2 பேருமே நம்ம சேர்த்துக்கணும். அதால முக்கியமான விஷயம். அப்போ 3ல 2 போச்சுன்னா 1, 12னா 7, இது 4. அப்போ 471/90. இதுதான் போன வகுப்புல நம்ம பார்த்த விஷயங்கள். இப்போ இந்த விகித முறா எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த தசம எண்களை எப்படி வந்து விகித முறு எண்களாவோ அல்லது பின்னங்களாவோ மாத்துறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல இன்னொரு பார்ட்டா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல இருக்கக்கூடிய அந்த விடையை, அதாவது ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா அந்த கேள்விக்கான எளிய முறையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இப்போ இது ஒரு எண்.
x is equal to 5 plus √3 பாருங்க x is equal to 5 plus √3 இது ஒரு விகிதமுறா எண் 5 கூட √3 கூட்டி இருக்காங்க அப்ப அதுவும் விகிதமுறா எண்ணா மாறும் ஏன்னா இது 1.7 அப்ப 1.71 போயிட்டே இருக்கும் அது கூட 5 கூட்டுறோம் அப்படி 5 கூட்டும்போது அதுவும் என்னவா மாறும்னா ஒரு ரொட்டேஷனான இந்த முடிவுறா தசம எண்ணா மாறும் ரைட்டுங்களா சரி இந்த இதுல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த கேள்வி இங்க இருக்கு சரி பிரச்சனை இல்லை இதே ஒரு கேள்வி இப்படி எழுதுறேன் இதெல்லாம் ரொம்ப அடிப்படை சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இதுல இருந்து பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட நம்பர் வந்து எப்படி இருக்குன்னா y is equal to இப்படி இருக்குது 1/5 plus √3 இருக்கு சரி இதை எப்படி எழுதலாமா அப்படின்னா இதை அப்படியே விட்டுடலாமா நான் விடக்கூடாது இந்த விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி இருக்கும்னா இது வந்து ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு இணை எண் உண்டு சரிங்களா எப்படின்னா அதனுடைய கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த இடங்கள்ல எப்பயுமே கீழே எழுதும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மைனஸ் கீழே ஒரு நம்பருக்கு கீழே மைனஸ் போடக்கூடாது அதே மாதிரி ஒரு எண்ணை எழுதும்போது கீழே இந்த ரூட் நம்பர் அல்லது விகிதமுறா எண்கள் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரை கீழே இருந்து மாற்றணும் இது இதனுடைய பொது வடிவம் அல்ல அப்போ ஒரு எண்ணில் இருக்கக்கூடிய பகுதியில விகிதமுறா எண்கள் அல்லது ரூட் நம்பர் வந்தால் அதை அப்படியே நம்ம எழுதக்கூடாது அந்த ரூட் நம்பரை நம்ம கேன்சல் பண்ணணும் என்ன பண்ணணும்னா இதனுடைய இணை எண் எழுதணும் கான்ஜுகேட் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய இணை எண் எழுதணும் இணை எண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்க என்ன நம்பர் இருக்குதோ ரூட் பக்கத்துல என்ன குறி இருக்கோ அந்த குறியை மாத்தி மேலையும் கீழையும் பெருக்கணும் மேலையும் கீழையும் பெருக்கணும் சரிங்களா அப்ப மேல பெருக்கும் போது என்ன ஆயிடுச்சு இது 5 மைனஸ் √3 ஆயிடுச்சு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் a plus b a minus b is equal to a square minus b square இதை எழுதுறதுக்கான நோக்கமே இதுதான் கீழே இதை எழுதுறதுக்கான நோக்கமே என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரானது முழு நம்பராக மாற்றப்படும் சரியா அப்போ என்ன ஆகும்னா இது ஒரு 5 plus √3 இது ஒரு 5 minus √3 அப்போ இது எப்படி மாறும்னா 5 ஸ்கொயர் மைனஸ் √3 ஸ்கொயரா மாறும் 5 ஸ்கொயர் மைனஸ் √3 ஸ்கொயரா மாறும் அப்போ 5 மைனஸ் √3/25 மைனஸ் 9 அப்போ இது எப்படி மாறிடுச்சு அப்படின்னா 5 மைனஸ் √3/25 25ல இருந்து 9 கழிக்கிறீங்க அப்போ எவ்வளவு ஆச்சு அப்படின்னா 16 இதுதான் இதனுடைய விடை அப்போ உங்களுடைய கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா x is equal to 5 plus √3 இணை எண் நமக்கு என்ன தெரியும்னா 5 மைனஸ் √3 தெரியும் ஒரு கேள்வி இந்த மாதிரி பின்னங்களை கொடுக்கப்பட்டிருந்தால் அதாவது பகுதியில ரூட் நம்பர் வந்தா நீங்க என்ன பண்ணணும்னா அதை தலைகீழ இப்படி மாத்தி எழுதணும் சரிங்களா அதை தலைகீழ மாத்தி எழுதுறதுதான் உங்களுடைய விஷயம் அப்போ நீங்க யோசிக்கணும் இது வந்து எப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியா கூட இந்த கணக்கை போடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என்னுடைய கேள்வி 1/3 plus √3 விடை இப்ப டைரக்டா எழுதலாமா ரைட் என்ன பண்ணலாம் இது கேள்வி உங்களை வந்து இது கேட்டிருக்காங்க இதுக்கு விடை அளிக்க क्वेश्चन இதுதான் y is equal to 1 plus √3 எனில் இதனுடைய சரியான விடை என்ன அல்லது சரியான எண் என்னன்னு கேக்குறாங்க நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா விடையை நம்ம டைரக்டா எழுதலாம் எப்படி எழுதணும்னா இங்க என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் மைனஸ்ல போட்டு எழுதணும் எழுதிட்டீங்களா பாருங்க ரொம்ப ஈஸியா நான் சொல்றேன் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பருக்கு பிளஸ் இருந்தா மைனஸ் போட்டுக்கணும் மைனஸா இருந்தா பிளஸ் போட்டுக்கணும் இங்க ரூட் பக்கத்துல இருக்கக்கூடிய குறியீட்டை பிளஸ்ஸா இருந்தா மைனஸ் மைனஸா இருந்தா பிளஸ் இங்க அப்படியே தூக்கி மேல போட்டுக்கிட்டீங்க கீழே இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் எவ்வளவு ஸ்கொயரு 9 இந்த நம்பருக்கு ரூட்டை எடுக்கணும் அது ஸ்கொயர் பண்றதுதான் ரூட் எடுக்கணும் அதை கழிக்கணும் கழிச்சா எவ்வளவு விடை 7 முடிஞ்சிச்சு கணக்கு இவ்வளவு பெரிய ப்ரொசீஜர் போடணும்ன்ற அவசியம் இல்லை பாருங்க இப்போ நான் இதே கணக்கு சொல்றேன் பாருங்க இங்க என்ன இருக்குதோ அது என்ன பண்ணிக்கணும் மேல பிளஸ்க்கு மைனஸா மாத்தணும் மாத்தியாச்சு அடுத்தது 5 என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் இந்த நம்பருக்கு ரூட் எடுத்துருங்க ரூட்டோட சாரி இங்க அப்ப நம்ம இங்க ஒரு சின்ன குழப்பம் நடந்துருக்குது இங்க 3 போட்டுங்க ஏன்னா ரூட்டோட நம்ம கேன்சல் பண்ணா 3 மாறும் அப்போ 3ன்றது எவ்வளவு ஆச்சுங்க 22 ஏன்னா இங்க ரூட் இருக்குதுல்ல அப்ப ரூட்டை கேன்சல் பண்ணா அந்த ரூட்டும் ஸ்கொயரும் அடிபட்டுரும் இந்த ரூட் 3 என்னவா மாறும்னா 3 மாறும் 25 - 3 என்னாச்சு 22
2. அந்த கரெக்ஷனை மாத்திங்க. இப்போ இது 25ங்களா, இது எவ்வளவு ஆச்சு? இந்த ரூட் எடுத்துடணும். ரூட் எடுத்தா எவ்வளவு ஆச்சு? 3. அப்போ கழிக்கணும். கழிச்சா எவ்வளவு ஆச்சு? 22. அந்த விடை நம்ம சரியா வந்துருச்சு. சரியா? இந்த ஸ்டெப்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க. இத ரூட்டோட ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ரூட் அடிபட்டுரும். ரூட் அடிபட்டா வெறும் 3. அப்போ இதை கழிச்சா 22. நம்மளால என்ன பண்ண முடியும்னா क्वेश्चन பார்த்த உடனே அடுத்த செகண்ட்ல விடை சொல்ல முடியும். பாருங்க, y is equal to 1/4 plus √3. இப்போ நான் மைனஸ் போட்டுக்கிறேன். பிளஸ் தான் போடணுமா அப்படின்ற கட்டாயம் எல்லாம் கிடையாது, மைனஸ் கூட போட்டுக்கலாம். அப்போ 1/4 minus √3. உங்களோட வேலை என்னன்னு சொன்னேன்? பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாத்துங்க. அப்போ என்னவா மாறிச்சு? பிளஸ் மைனஸா மாறிச்சு. அடுத்தது கீழே என்ன இருக்கு? 4 ஸ்கொயர் எவ்வளோ? 16. இந்த ரூட் எடுத்தா எவ்வளோ? 3. 16ல 3 போச்சுன்னா எவ்வளோ ஆச்சு பாருங்க? 13. அப்போ விடை 13. இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 1/x மதிப்பானது நம்மளால ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிக்க முடியும். பாருங்க, இப்போ என்னோட எண் வந்து இதுதான். a is equal to 1/2 plus √3. சரி, பொறுமையா நான் சொல்ற விஷயத்தை பொறுமையா கவனிங்க. இதனுடைய இணை எண் எழுதணும். இதனுடைய இணை எண்ணை நம்ம எழுத போறோம். எப்படி எழுதணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இங்க பிளஸ் இருந்தா இதனுடைய விடை என்ன போட்டுக்கணும்? மைனஸ் போட்டுக்கணும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா 4. இந்த நம்பருக்கு ரூட் எடுத்துட்டு கழிக்கணும். கழிச்சா 4 - 3 1. இதுதான் இதனுடைய விடை. அப்புறம் பாருங்க, பொறுமையா நான் சொல்ற விஷயத்தை பொறுமையா கவனிக்கணும். இதுல நம்ம தப்புகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ரைட், பிளஸ். அப்ப என்ன போட்டுக்கணும்? மேல மைனஸ் போட்டுக்கணும். போட்டாச்சு. அடுத்த ஸ்டெப், ரூட் இல்லாத நம்பரை ஸ்கொயர் பண்றோம். அது 4. இந்த ரூட் எடுக்கிறோம். ரூட் எடுத்தா என்னவா மாறும்? 5ஆ மாறும். இதுல இருந்து கழிக்க கூடாது, இதுல இருந்தா இதை கழிக்கணும். 4 - 5 எவ்வளவு ஆச்சு? -1. -1 இங்க போட்டாச்சு. -1 என்ன வந்திருக்குது? கீழே வந்திருக்குது. -1 கீழே வந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? எப்பயுமே மைனஸ் நம்பர் கீழே வரக்கூடாது. மைனஸ் நம்பர் கீழே வந்தா என்ன பண்ணிக்கணும்? மேல போட்டுக்கணும். அப்படி மேல போகும்போது இது மேல இருக்கிறதெல்லாம் பிளஸ் எல்லாம் மைனஸா மாறும், மைனஸ்லாம் பிளஸ்ஸா மாறும். அப்போ -2 plus √5. பாருங்க, ரொம்ப எளிய முறையில இந்த எண்ணினுடைய இணை என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து நம்ம எக்ஸாம்ல இருக்கக்கூடிய விஷயங்களை அனாலிசிஸ் பண்றது. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இது எளிய முறையில் நம்ம புரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இப்போ c is equal to 1/3 plus √10. √10 இப்போ ஒரே மாதிரியான நம்பர் இருக்கிறதால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. கொஞ்சம் பெரிய நம்பரை கூட வச்சுக்கலாம். √11. இப்போ என்ன இருக்குது? பிளஸ் இருக்கா? அப்போ மேலே என்ன எழுதணும்? மைனஸ் எழுதணும். அப்போ எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணா 9. அந்த நம்பரை ரூட் மட்டும் எடுக்கணும். மறுபடியும் சொல்றேன், இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். இந்த நம்பரை ரூட் மட்டும் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்தா செகண்ட் நம்பரை கழிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருந்தா செகண்ட் நம்பரை கழிக்கணும். அப்படி கழிக்கும் போது எவ்வளவு வருது? -2. அப்ப இங்க என்ன போட்டுக்கணும்? -2 போடணும். பகுதிகளில் 2 பேர் வரக்கூடாது. ரூட் நம்பரோ மைனஸ் நம்பரோ வரக்கூடாது. இதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ மைனஸ் நம்பர் வந்திருக்குது. அந்த மைனஸை மேல கொண்டு போறோம். அப்படி கொண்டு போகும்போது இந்த மைனஸ் பிளஸ்ஸா மாறும். -3 plus √11/2. பாருங்க எவ்வளவு ஈஸி பாருங்க. ஒண்ணுமே கிடையாது. நமக்கு கொடுத்துருக்க என்ன இணையன் கண்டுபிடிக்கணும். அப்படி இணையன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. நமக்கு என்ன தேவைன்னா, இந்த நம்பர் பிளஸ்ல இருந்தா மைனஸா மேல எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், வர்க்கம் கண்டுபிடிக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் நம்பருடைய வர்க்கத்துல இருந்து அப்படி சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்பருடைய வர்க்கத்துல இருந்து ரெண்டாவது நம்பரை ரூட் எடுத்துட்டு கழிக்கணும். அதை ஸ்கொயர் பண்ண நானே பாருங்க ஸ்கொயர் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது. அப்போ இதை 2 ஸ்கொயரா மாத்திரம் 4ஆ மாறும். இந்த ரூட் எடுத்துட்டு கழிக்கணும். அப்ப 4 - 3 1ஆ மாறும். ரைட்டுங்களா? அடுத்தது 1/2 plus √5. என்ன பண்ணணும்? இந்த நம்பரை அப்படியே எழுதிக்கணும். அடுத்தது இதை ஸ்கொயர் பண்ணணும். 4. இந்த ரூட் எடுத்துட்டு கழிக்கணும். ரூட் எடுத்து 5. 4ல இருந்து 5 கழிக்கிறீங்க. -1 -1 போடுங்க. கீழே மைனஸ் நம்பர் வருது. இப்ப மேல கொண்டு போகும்போது மேல இருக்கக்கூடிய எண்கள் வந்து எப்படி இருக்கும்னா, பிளஸ்ஸா இருந்தா மைனஸா மாறும், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா மாறும். சரிங்களா? இந்த ஐடியா புரிஞ்சிருச்சா? தப்பு இல்லாம போடணும். அப்படி சொல்றேன். a = 1/5 plus √13. சரி, மைனஸ்ல போடலாம். இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் வேலை என்னங்க? என்ன நம்பர் இருக்கோ அதோட விடையானது மேல பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், மைனஸா இருந்தா பிளஸ். முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன ஸ்டெப்புங்க?
இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் 25. இதை ஸ்கொயர் இல்லாமல் எழுதணும். அப்போ 25ல இருந்து 13 போச்சுன்னா எவ்வளோ ஆச்சுங்க? 12. இதுதான் விடை, முடிஞ்சிருச்சு. இதுதான் அதனுடைய இணையன். இணையன்ல அதுக்கு தகுந்த விடை. அப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இதை தீர்க்க சால்வ் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்க கண்ணை மூடிட்டு இந்த ப்ராசஸை போடணும். ரைட்டுங்களா? எல்லாருக்கும் புரியுதா? ரைட். இப்போ அடுத்தது கேள்வி பாருங்க. எக்ஸாம்ல என்ன மாதிரிலாம் இருக்கும், என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு சொல்றேன். x is equal to 2 plus 1/√2. பாருங்க, x is equal to √2 plus 1/2. என்னோட கேள்வி என்ன அப்படின்னா √2 plus 1/2. உங்களுடைய கொஸ்டின்ல என்ன கேட்பாங்கன்னா x ஸ்கொயர் என்ன? அடுத்தது என்னோட கேள்வி என்னன்னா x is equal to √3 1/√3. உங்களை என்ன கேட்பாங்கன்னா அதிகபட்சமா x ஸ்கொயர் தான் கேட்பாங்க. அதிகபட்சமா x ஸ்கொயர் தான் கேட்பாங்க. சரிங்களா? இல்ல x⁴ கேட்பாங்க. எப்பயுமே அடுக்கினுடைய 2 4 அப்படிதான் கேட்பாங்க. x⁴ கேட்பாங்க, அப்படிதான் கேட்பாங்க. அதை தாண்டி கியூப் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கியூப் கேட்டா அதுல வந்து மறுபடியும் விகித முறாயன்கள் வரும், குழப்பங்கள் வரும். சரி, ப்ரொசீஜர்னு சொல்லும் போது என்ன பண்ணிக்கணும்னா இதை a + b² வடிவத்தில் எழுதணும். மறுபடியும் சொல்ற பாருங்க, இதை a + b² வடிவத்தில் எழுதணும், மறுபடியும் கூட்டணும், மறுபடியும் கழிக்கணும். இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா கேள்வியை கொடுத்த உடனே விடை கண்டுபிடிக்க போறோம். கேள்வியை கொடுத்த உடனே விடை கண்டுபிடிக்க போறோம். சரி, எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். இதனுடைய விடை நம்ம ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஈஸியா இந்த நம்பரை நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ண போறோம்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி என்னோட கேள்வி பிளஸ். என்னோட கேள்வி பாருங்க, √2 + 1/√2. அப்படியே சொல்றேன், √2 1/√2. இதுக்கான விடையை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா x² என்ன தெரியுமாங்க? ஒன்னும் பண்ணக்கூடாது. ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குது? ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்கு. அந்த 2 கீழே போட்டுக்கணும். நல்லா புரியுதா பாருங்க, ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. அந்த 2 கீழே போட்டுக்கணும். அடுத்தது இது என்ன நம்பர்? 2. 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3. அடுத்த நம்பர் 3ஓட ஸ்கொயரை மேல போட்டுக்கணும். 3ஓட ஸ்கொயரை மேல போட்டுக்கணும். 3ஓட ஸ்கொயர் எவ்வளோ? 9. 9/2. இதுதான் இதனுடைய விடை. பாருங்க, இது ரொம்ப ஷார்ட்கட். x⁴ என்ன வரும்? ஒண்ணுமே இல்லை. இதை ஸ்கொயர் பண்ணோம். 9/2 தான் ஹோல் ஸ்கொயர் பண்றோம். அப்போ எவ்வளோ ஆச்சு? இது 81/4. இதுதான் விடை. ரொம்ப எளிமையா கேள்வியில இதான் இருக்கும். x is equal to √2 + 1/√2 எனில் x² மதிப்பு என்ன? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? a + b² ஃபார்முலா எழுதி அதை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு மீசியமா கண்டுபிடிச்சு எதையுமே பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு நிமிஷத்துல நம்மளால விடை சொல்ல முடியும். என்ன பண்ணணும்? உங்களோட வேலை என்ன அப்படின்னா கொடுத்திருக்க நம்பர் ஒரே மாதிரி நம்பரா இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல இதுதான் கொடுப்பாங்க. வேற நம்பர் கொடுக்க மாட்டாங்க. வேற நம்பர் கொடுத்தா ஆன்சர் பின்னத்துல வரும். இப்போ இங்க 2 இங்க 3 கொடுத்தா உங்களுடைய விடை என்ன தரும்னா ரூட்லயே தான் வரும். உங்களுடைய விடை மறுபடியும் ரூட்ல தான் வரும். அப்ப அந்த மாதிரி கேள்வி எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. உங்களுடைய விடை இந்த கேள்வியில இப்போ என்னோட கேள்வி என்னன்னா x is equal to √2 + √3 கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இதை ஸ்கொயர் பண்ணுங்கன்றாங்க. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னா a² 2, b² 1/3, 2ab 2 × √2 × 1/√3. இங்க குழப்பமான விடை தான் வரும். இங்க குழப்பமான விடை தான் வரும். ரூட்ல தான் விடை வரும். அப்போ எக்ஸாம்ல இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. எந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்கன்னா அதுக்கான விடை தெளிவா வர்றது தான் கேட்பாங்க. இங்க கூட நம்ம a + b² வச்சு போடலாம். அதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தேவைப்படும். அதை விட ஈஸியா என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கொடுத்திருக்க நம்பர் ஒரே மாதிரி நம்பர் தலைகீழ கூட்டினால் அதனுடைய வர்க்கமானது என்ன வரும்னா ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குதோ அதை அப்படியே கீழே எழுதிக்கணும். இந்த நம்பரினுடைய அடுத்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி பக்கத்துல எழுதணும். இப்போ பாருங்க, x is equal to √5 + 1/√5. இதான் x. x² என்ன வருங்க? ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குது? 5. அப்படியே போட்டுங்க. இந்த 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 6. 6² எவ்வளோங்க? 36. 36/5. x⁴ என்ன வருங்க? x⁴ ஒன்றும் இல்லை, 36/5 என்ன பண்ண போதும்? ஸ்கொயர் பண்ணிக்கிட்டா விடையை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க,
ஒரே ஒரு செகண்ட்ல நம்மளால இந்த கணக்கினுடைய விடையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ நீங்க என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த √2 ஒரே மாதிரிய நம்பர் தலைகீழ கூட்டப்பட்டிருந்தால், அதாவது அந்த எண்ணையும் அந்த எண்ணினுடைய தலைகீழும் கூட்டப்பட்டு உங்களை வர்க்கம் கேட்டா, ஸ்கொயர் கேட்டா, ஸ்கொயர் கேட்காம டைரக்டா x⁴ கேட்பாங்க. கொஸ்டின்ல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கொயர் பேட்டா கொஞ்சம் உஷாராயிடும், x⁴ கேட்பாங்க. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா x² கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க போகணும் அப்படின்னா x⁴ போகணும். அதனால x² கேட்கலனாலும் இந்த விடைய இப்படி போடணும். அப்ப ரெண்டு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, கொடுத்திருக்க கொஸ்டின் அந்த நம்பருடைய தலைகீழி என்ன பண்ணிருக்கணும்னா கூட்டப்பட்டிருக்கணும். கூட்டப்பட்டிருந்தா ஒரு விதிமுறை, கழிக்கப்பட்டிருந்தா ஒரு விதிமுறை. சரிங்களா? சரி, இதே கணக்கு நான் கழித்தல்ல போடுறேன். பாருங்க, இதே கணக்கு நடுவுல கழித்தல் வருது. x = √5 - 1/5. இதான் என்னோட கேள்வி. எனக்கு என்ன விடை வேணும் அப்படின்னா x² வேணும், x⁴ வேணும். ரைட்டா? பாருங்க, x² பாருங்க, எளிமையா போடலாம். x² என்ன நம்பர் இது? ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்கு. 5 அப்படியே போட்டுங்க. போட்டாச்சா? நடுவுல என்ன குறி வந்திருக்குது? மைனஸ் குறி வந்து இருக்கு. போன கணக்குல பிளஸ் குறி வந்துச்சு, இப்போ மைனஸ் குறி வந்துருக்கு. பிளஸ் குறி வந்தா இந்த நம்பரினுடைய அடுத்த நம்பருடைய வர்க்கம் போடணும். மைனஸ் குறி வந்தா இந்த நம்பருக்கு முன்னாடி நம்பருடைய வர்க்கம் போடணும். அப்ப 4² எவ்வளவு ஆச்சுன்னா 16/5. அப்ப x⁴ 4 என்ன வரும்? x⁴ 4 ஒண்ணும் இல்ல, இந்த 16/5 ஸ்கொயர் பண்ணா விடை. அப்போ ஒரு क्वेश्चन இருக்குது அப்படின்னா அந்த क्वेश्चनல நம்ம என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா, இங்க பாருங்க, அந்த நம்பருடைய தலைகீழி ரூட்ல கழிக்கப்பட்டிருக்குதா? क्वेश्चन கழித்தல். ரைட், ஓகே, வெரி குட். क्वेश्चन கழித்தல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இது ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் விதிமுறை, பகுதியை ஃபில் பண்ணணும். ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் அப்படியே எழுதணும். ரூட்டுக்கு உள்ள இருக்கிற நம்பர் எழுதியாச்சு. அதுக்கப்புறம் கழித்தல் क्वेश्चन. கழித்தல் क्वेश्चनன்றதால அந்த நம்பருக்கு முன்னாடி நம்பர் என்ன? 2. 2ஓட வர்க்கம். அப்ப எவ்வளவு ஆச்சுன்னா 4/3. அப்ப x⁴ 4 என்ன பண்ணா போதும்? இத ஸ்கொயர் பண்ணா போதும். அப்ப 16/9. பாருங்க, எவ்வளோ ஈஸியா இதை போடலாம். இது எக்ஸாம்ல முக்கியமான क्वेश्चन. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும்னா, நீங்க ஈஸியா ஆன்சரை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஈஸியா உங்களோட ஆன்சர் கொண்டு வர முடியும். இதுதான் விகிதமுறா எண்களினுடைய அமைப்பு. அப்போ நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, தலைகீழே கூட யோசிக்கலாம். x² கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் x² வந்து 16/5 கொடுக்குறாங்க. அப்ப x² வந்து 16/5னா உங்களுடைய 5 கண்டிப்பா ஆன்சர் வந்து ரூட்ல தான் வரும். இதை வச்சே கூட நம்ம ஆன்சர் போட்டுடலாம். பிளஸ்ஸா மைனஸா மட்டும் நிர்ணயிக்கணும். அப்ப பிளஸ்ஸா மைனஸா இது என்ன வரும்னா, இங்க என்ன இருக்கு பாருங்க, 16னா 4. அப்ப கழிக்கப்பட்டிருக்குது. √5 - 1/5 தான் x. இதை கூட எழுதலாம். கொஞ்சம் எக்ஸாம்ல தலைகீழ நம்ம மாத்துறதுக்காக இந்த மாதிரி கூட யோசிக்கலாம். அப்போ நம்மளுடைய விடை எங்க இருக்குதுன்னா கீழே இருக்கு. இந்த பிளஸ் மைனஸ் மேல இருக்க நம்பர் குறிக்கக்கூடியது. நல்லா வச்சுங்க, இந்த 5 தான் விடை. நமக்கு தெரிஞ்சு போச்சு. நடுவில் பிளஸ்ஸா மைனஸா இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 36 இருந்தா என்ன வரும்? 36 அப்படின்னு சொல்லும்போது பிளஸ் வரும். இந்த क्वेश्चन வந்து x² = 36/5 இருக்கு. அப்போ நீங்க क्वेश्चन என்ன எழுதுவீங்க? x விடை வந்து 5 தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கீழே இருக்கிற நம்பர் தான் விடை. அந்த பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு எப்படி நிர்ணயிக்கணும்? மறுபடியும் சொல்றேன் பாருங்க. மேல இருக்க நம்பர் ஸ்கொயர் இதை விட தாண்டி இருக்குது, 5 தாண்டி இருக்குது, அப்போ பிளஸ். இங்க பாருங்க, இது 5 விட கம்மியா இருக்கு, வர்க்கத்தோட வேல்யூ கம்மியா இருக்கு, அதனால மைனஸ். சரிங்களா? அதனால क्वेश्चनல இருந்தும் ஆன்சர் எடுத்து போலாம், ஆன்சர்ல இருந்தும் क्वेश्चन எடுத்து போலாம். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. எக்ஸாம்ல இந்த क्वेश्चनலாம் உங்களுக்கு தெளிவா வரணும். சரி, இப்போ இந்த பிளஸ் மைனஸ் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். x = பாருங்க 6 √6 + 1/√6. இதுக்கு என்ன வரும்? x = √6 - 1/√6க்கு என்ன வரும்? இதான் என்னோட கேள்வி. சரிங்களா? இதான் என்னோட क्वेश्चन. x = √6 + 1/√6, x = √6 - 1/√6. என்னோட क्वेश्चन என்னன்னா, எனக்கு x² விடை வேணும். ஃபர்ஸ்ட் வேலை பகுதியை ஃபில் பண்ணணும். பகுதியை ஃபில் பண்ணோம்னா இங்க 6 போடுங்க. ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்காங்களோ அவங்கள முதல்ல எழுதணும். அப்ப 6 எழுதியாச்சு. அடுத்த வேலை, அடுத்த விஷயம் என்ன இருக்குன்னா, இங்க பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா பார்க்கணும். பிளஸ் இருக்கு. பிளஸ் இருந்தா அந்த நம்பருக்கு அடுத்த நம்பரின் வர்க்கம். அப்போ 7². அப்போ எவ்வளவு ஆச்சுன்னா 49/6. இப்போ இங்க வரும் x² என்ன நம்பர்ல क्वेश्चन இருக்குதுங்க, 6ல இருக்கு. என்ன பண்ணிக்கிட்டா மட்டும் போதும், கீழே 6 போட்டுக்கணும். என்ன இருக்காங்களோ அவங்க தான் விடை. பகுதி ஃபில் பண்ணியாச்சு.
தொகுதியை ஃபில் பண்ணும்போது மேல இருக்கக்கூடிய நியூமரேட்டரை ஃபில் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், பிளஸ்ஸா மைனஸான்ற விஷயம். அப்போ என்னத்துல இருக்குது? மைனஸ்ல இருக்குது. மைனஸ்ல இருந்தால் இந்த நம்பருக்கு முன்னாடி நம்பருடைய வர்க்கம். அப்போ 5 ஸ்கொயர் எவ்வளவு ஆச்சுன்னா 25. சரி பாருங்க, கொஸ்டினை நல்லா அனலைசிஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் எக்ஸாம்ல நம்ம ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டா போடலாம். இப்போ என்னோட கொஸ்டின் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7/36. எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7/64. என்னோட கேள்வி என்னன்னா எக்ஸின் மதிப்பு என்ன? தலைக்கீழ பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 36/7. இங்க எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 64/7. என்னோட விடை வேணும், எக்ஸ் எனக்கு வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விடை பிரச்சனை கிடையாது, இங்க இருக்கிற நம்பர் தான் விடை. அப்போ √7 நான் எழுதிட்டேன், 1/√7 எழுதிட்டேன். இங்கேயும் அதே மாதிரி √7 எழுதிட்டேன், 1/√7 எழுதிட்டேன். நடுவில் பிளஸ் போடுறதா மைனஸ் போடுறதான்னு யோசிக்கணும். இது எவ்வளோ? 7. 7க்கு முன்னாடி நம்பர் என்ன? 6. 6 ஸ்கொயர் இது 7. 7க்கு அடுத்த நம்பர் என்ன? 8. 8 ஸ்கொயர். பின்னாடி நம்பர் வர்க்கத்தினுடைய விடை மேல வந்திருந்தா நடுவில் மைனஸ், அடுத்த நம்பருடைய வர்க்கம் மேல வந்திருந்தா பிளஸ். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்வியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எக்ஸாம்ல அழகா இதை சாத்தியம் பண்ணிடலாம். பாருங்க, எக்ஸ்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ்ல இருந்து எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து எக்ஸ், ஒண்ணுமே கிடையாது, சாதாரண விஷயம். நீங்க என்ன போட்டு அப்படியே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது, ஈஸியா அந்த விடையை போட்டுடலாம். கொஞ்சம் யோசித்தீங்கன்னா இது ஒண்ணுமே கிடையாது. எக்ஸாம்ல இந்த ஒரு கேள்வி கேட்டா நமக்கு ஒரு செகண்ட், அப்படி செகண்டை பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடணும். அப்போ உங்களுடைய நோக்கம் இந்த நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் கீழே வரணும். நடுவில் பிளஸ்ஸா இருந்தா அடுத்த நம்பருடைய வர்க்கம், நடுவில் மைனஸா இருந்தா முன்னாடி நம்பருடைய வர்க்கம். தெளிவாயிடுச்சுங்களா? ஓகேவா? இதெல்லாம் ஈஸியான வழிமுறை, ரொம்ப எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது கொஞ்சம் தெளிவா, இந்த மாடல்லாம் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிட்டா போதும். சரிங்களா? ரைட். அடுத்த மாடல், அடுத்த மாடல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 + √3. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 + √3 இப்படி இருக்கும் கொஸ்டின். உங்களை எக்ஸாம்ல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா x + 1/x கேட்கலாம், இல்ல x - 1/x கேட்கலாம், இல்ல x² + 1/x² கேட்கலாம், இல்ல x² - 1/x² கேட்கலாம், இல்ல x3 - 1/x3 கேட்கலாம், இல்ல x3 + 1/x3 கேட்கலாம், இல்ல x⁴ - 1/x⁴ கேட்கலாம். பாருங்க, ஒரு சின்ன விஷயம் தான், அதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குது பாருங்க. ஒரு கொஸ்டின் என்னன்னா x = 2 + √3. இது கேள்வி. இந்த கேள்வியில எல்லாமே நான் கேட்பாங்கன்னு சொல்லல, இதுலயே கூட நிறுத்திடலாம், இந்த ரெண்டுலயே கூட நிறுத்திடலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் போனோம்னா, கொஞ்சம் கஷ்டமா கேட்கணும் அடுத்த லெவல், இல்ல ரொம்ப கொஸ்டின் பேப்பரை குழப்பணும்னா இந்த லெவல். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை x + 1/x கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்ப அதுக்கே நமக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் யோசிக்கணும், என்ன மாதிரியான கேள்விகள் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. சரி, இந்த கேள்வி கேட்பாங்களா, இல்ல இன்னொரு நான் கேள்வி எழுதுறேன். இந்த ரெண்டு கேள்வியில இந்த கேள்வி எல்லாம் கொடுக்கணும். இந்த கேள்வியில இது கேட்கணும், இது கேட்கணும்னு கேட்கறாங்க. அப்ப எக்ஸாம்ல எந்த கேள்வி கேட்பாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் சில விஷயங்களை நம்மளால கண்டுபிடிக்கணும்ன்றது தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்களுக்கு விடை ரொம்ப பெருசா வரும். இப்ப இந்த கேள்விக்கும் இந்த கேள்விக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்கணும்னு மனசுல தோணுச்சுன்னா இந்த கேள்விதான் கேட்பாங்க. இந்த கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த கேள்வியில இவங்க 2 பேரை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும், இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சாத்தியம் குறைவு. அப்போ என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்மளால டைரக்டா எந்த கணக்குக்கு விடை போட முடியுதோ அந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்பாங்க. சரிங்களா? ரைட். இப்போ நமக்கு 1/x நம்ம கண்டுபிடிக்கிறோம். 1/x அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த நம்பரை பிளஸ்ஸா இருந்தா மைனஸ்ல எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இந்த நம்பருடைய வர்க்கம் 4, இந்த நம்பர்ல ரூட் எடுத்துட்டு கழிக்கணும். அப்போ கழிச்சா 1, அப்போ விடை 1. அந்த ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, இதுல 1/x கண்டுபிடிக்கணும். 1/x கொஸ்டின் என்ன? பிளஸ்ஸா இருந்தா மைனஸ், இந்த நம்பருடைய வர்க்கம் 4, இந்த நம்பரை ரூட் எடுத்துட்டு கழிக்கணும் 7. 4ல இருந்து 7 போச்சுன்னா -3, மைனஸ் கீழே வரக்கூடாது. அப்ப என்ன ஆச்சு? அதுக்கு -2 + √7 ரைட்டுங்களா? வந்துருச்சு பை -3, கீழே வந்து ஒரு 3. ரைட். இப்போ இங்க பாருங்க, கீழே என்ன வந்திருக்குது? 3 வந்திருக்குது. இங்க என்ன வந்திருக்குது? 1 வந்திருக்குது. இப்போ நம்ம இதை கூட்டணும் அப்படின்னாவே மீசியம் கண்டுபிடிக்கணும். இதை கூட்டுறோம் அப்படின்னா
எக்ஸையும் 1/x நான் கூட்டணும் அப்படின்னா 2 + √7ஐயும் -2 + √7/3ஐயும் கூட்டணும். அப்போ மீசியமா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி போகும். அப்போ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. சரி, இந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம்? எதனா வித்தியாசம் இருக்குதா? இருக்குது. என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்த உடனே ரெண்டு விஷயங்களை கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த பிளஸ் மைனஸ் விட்டுருங்க, அது போட்டுக்கலாம். இங்க பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நம்பருடைய வர்க்கத்தை விட ஒன்னு அதிகமாவோ ஒன்னு கம்மியாவோ இருக்கிற நம்பர் தான் கொஸ்டின்ல வரும். இது 2 ஸ்கொயர் 4 விட ஒன்னு கம்மியா இருக்கிறது 3. இல்ல x = 2 + √5, இது கேள்வியா இருக்கலாம். 2 ஸ்கொயர் 4 கூட ஒன்னு கூட்டினா 5, இது கேள்வியா இருக்கலாம். நான் ஏற்கனவே எழுதின x = 2 + √7, இது அந்த வடிவத்துல வரல. 2 ஸ்கொயர் 4 கூட ஒன்னு கூட்டினாலும் 7 வரல, 4 ஒன்னு கழிச்சாலும் 7 வரல. அப்ப எக்ஸாம்ல இது கேட்கவே மாட்டாங்க. எதுதான் கேட்பாங்க? அதனால கேள்விகள் எப்படிலாம் இருக்கும்ன்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம விடை தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய சாதனை கிடையாது. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல எந்த மாதிரியான கேள்விகள் நம்ம எதிர்பார்க்கலாம், எந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஷார்ட்கட் இருக்குது, அதுதான் எக்ஸாம்ல கொடுப்பாங்க. ஏன்னா அவன் கொடுக்குற டைமிங்ல நம்ம ஒரு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா, அவன் எந்த மாதிரி கொஸ்டினை சூஸ் பண்ணணும்னா ஷார்ட்கட் இருக்கிற கொஸ்டினை தான் ஷூட் பண்ணுவான். ஒரு பெரிய கேள்வி, இந்த கேள்வி கொடுத்துட்டு x² - x² கண்டுபிடுறான்னா அதுக்கு நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அந்த கேள்விக்கு ஷார்ட்கட் கிடையாது. அதுவும் இல்லாம அது மறுபடியும் பின்னங்கள் தொடரா வந்துட்டு இருக்கும். அப்ப அதை விட கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. அப்ப இந்த கேள்வி தான் எக்ஸாம்ல இருக்குது அப்படின்னா அதுல இருந்து இவங்க எல்லாரையும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட்டுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் x = 2 + √3, இது என்னோட கேள்வி. x = 2 + √5, இது என்னோட கேள்வி. பிளஸ் மைனஸ்ன்றது அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நல்ல நோக்கத்தை ஞாபகம் வச்சுங்க, அந்த நம்பருடைய வர்க்கத்துல இருந்து 1 கம்மியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏன்னு வச்சுங்களேன், இது என்ன இருக்குது உள்ள, a² - 1 இருக்குது. அப்படிதான் இருக்கும் கொஸ்டினுடைய வடிவம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் இருக்குது, இதுக்கு நம்ம விடை கண்டுபிடிக்க முடியும். இது கொண்டு வரணும். சரி, இப்போ நான் கன்ஃபார்ம் ஆயிட்டேன், எனக்கு இந்த மாதிரி நம்பர் தான் இருக்கு. அந்த நம்பரினுடைய வர்க்கத்துல 1 கம்மியா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, டைரக்டா x + 1/x கண்டுபிடிக்க போறேன். எந்த ஒரு க்ளூவும் தேவையில்லை. ஒரே ஒரு செகண்ட்ல என்னால ஆன்சர் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? ஒண்ணுமே கிடையாது. 2 × நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2 × இதனுடைய முதல் நம்பர் யாரோ அவங்கள பெருக்கணும். அப்ப விடை 4. பாருங்க, ஒரே நிமிஷத்துல விடை. என்ன நம்பர் இருக்குதோ, மறுபடியும் சொல்றேன், என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பருக்கு நான் வர கண்டிஷனா இருந்தால் x + 1/x என்ன வரணும்னா 2 × முதல் நம்பர். கொஸ்டின் கழித்தலா இருந்தால் 2 × ரெண்டாவது நம்பர். முடிஞ்சிச்சு. இதுதான் விடை. பாருங்க எவ்வளவு நேரம் ஆகும் இந்த விடை கண்டுபிடிக்கிறது. எக்ஸாம்ல இது ஒரு கேள்வி. நிறைய டிஎன்பிசில குரூப் 4ல பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்டிருப்பாங்க. வெறும் சாதாரணமா ஐஆர்எஸ் கூட கிடையாது, பெரிய கேள்விலாம் கிடையாது. இதுதான் கேள்வியே, x + 1/x தான் கேள்வியே. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்திருக்க கொஸ்டின்ல என்னெல்லாம் மைண்டுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா, அந்த நம்பருடைய வர்க்கத்தை விட 1 கம்மியா இருக்குதா, ஸ்கொயரை விட 1 கம்மியா இருக்குதா. அப்ப a + a², இந்த பிளஸ் மைனஸ் நினைக்காதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். a² - 1 அந்த மாதிரி கரெக்டா இருக்குது. இங்க பாருங்க, x = 3 + √8. 3 ஸ்கொயர் எவ்வளோ? 9. 9 விட 1 கம்மியா இருக்கு. அப்ப கம்மியா இருக்குங்களா? கம்மியா இருந்தால், அதிகமா இருந்தா வேற ரூல், கம்மியா இருந்தா வேற ரூல். 1 கம்மியா இருக்குது. பாருங்க, 3 8, 3 ஸ்கொயர் 9, 8, 1 கம்மியா இருக்குது. அப்போ x + 1/x என்ன வரணும்னா அந்த நம்பர் × அடுத்த ஃபர்ஸ்ட் நம்பர் 6. கழிக்கிறோம், கழிச்சா அந்த நம்பர் × ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குது? 8. இதுதான் விடை. புரியுதா? பாருங்க, ஒண்ணுமே இல்ல, சாதாரண விஷயம். தெளிவா புரிஞ்சுக்கிட்டா எவ்வளவு பெரிய கேள்வி கொடுத்தாலும் போட்டுடலாம். நான் சொல்றது பொறுமையா ஞாபகம் வச்சுங்க. x = 2 + √3, அந்த நம்பருடைய வர்க்கத்தை விட 1 கம்மியா இருந்தா x + 1/x ஒரே ஒரு செகண்ட் எழுதிடலாம். எப்படி எழுதணும்? எப்பயுமே 2ஆல தான் பெருக்கணும். 2 நம்பர்ன்றதால 2ஆல பெருக்கணும். 2 × முதல் நம்பர். அடுத்தது கழிக்கிறோம் அப்படின்னா 2 × ரெண்டாவது நம்பர்.
பாருங்க x is equal to 3 plus root 8 கூட்டுறோம். கூட்டும் போது 2 இன்ட்டு மொத நம்பர், கழிக்கும் போது 2 இன்ட்டு ரெண்டாவது நம்பர். ஓகேவா? இப்போ இதே கேள்வி மைனஸ்ல இருக்கு. பாருங்க இதே விஷயம் நான் சொன்னதே தான். x is equal to 2 இன்ட்டு x is equal to 2 minus root 3 அதே தான். 2 ஸ்கொயர் 4. இது எவ்வளோ ஆச்சுங்க? 4 4லேருந்து ஒன்று கம்மியாக இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அப்போ x plus 1/x 2 இன்ட்டு மொத நம்பர் எவ்வளோ ஆச்சு? 4. கழிக்கிறேன். கழிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். 2 இன்ட்டு ரெண்டாவது நம்பர் குறியீட்டோட சேர்த்து எடுத்துக்கணும். அதான் இங்கே முக்கியம். 2 இன்ட்டு ரெண்டாவது நம்பர் குறியீட்டோட சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ குறியீட்டோட சேர்த்து எடுத்துக்கும் போது 2 இன்ட்டு ரூட் 3. இதான் இதில் முக்கியமான விஷயம். அதாவது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேள்விகள்லாம் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்டு போகலாம். அதனால நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுங்க. அந்த நம்பருடைய வர்க்கத்தை விட ஒன்று கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும்னா, 2 பேரையும் கூட்ட சொன்னாங்கன்னா 2 இன்ட்டு மொத நம்பர், கழிக்க சொன்னாங்கன்னா 2 இன்ட்டு ரெண்டாவது நம்பர் குறியீட்டோட சேர்த்து எடுத்துக்கணும். ரைட்டா? புரிஞ்சிச்சிங்களா? இது சின்ன நம்பருக்கு. ரெண்டாவது நம்பருக்கு இப்போ என்னோட கேள்வி எப்படி இருக்குன்னா, பெரிய சா இருக்கு. x is equal to 2 இன்ட்டு ரூட் 5 இருக்கு. இப்போ பாருங்க 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4. 4 கூட ஒன்று கூட்டினா 5 அதிகமாக வருது. போன கொஸ்டின் கம்மியாக வந்துச்சு, இந்த கொஸ்டின் அதிகமாக வருது. அப்போ அதிகமாக வந்தால் என்ன விதிமுறைனா, 2 பேரை கூட்டும் பொழுது கம்மியாக வந்தா 2 இன்ட்டு மொத நம்பர், அதிகமாக வந்துச்சுன்னா 2 இன்ட்டு ரெண்டாவது நம்பர். பாருங்க என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கம்மியாக வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர், அதிகமாக வந்துச்சுன்னா ரெண்டாவது நம்பர். கழிக்கிறேன். அப்போ எக்ஸ் மைனஸ் 1/x என்ன வரும்னா 2 இன்ட்டு மொத நம்பர். அப்போ 2 இன்ட்டு 2 எவ்வளோ ஆச்சு? 4. இதே கொஸ்டின் கழித்தல்ல வருது. x is equal to 2 minus root 5. அப்போ 2 minus root 5 x plus 1/x என்ன வரணுங்க? 2 இன்ட்டு ரெண்டாவது நம்பர் குறியீட்டோட சேர்த்து எடுத்துக்கணும். அதுதான் முக்கியம். குறியீட்டோட சேர்த்து எடுத்துக்கணும். குறியீடு எவ்வளோங்க? மைனஸ். அப்போ -2 இன்ட்டு ரூட் 5. கழிக்கிறேன். கழிக்கும் போது 2 இன்ட்டு மொத நம்பர், 2 இன்ட்டு 2 எவ்வளோ ஆச்சுன்னா 4. இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, உங்களுடைய கேள்வி இதுதான் இருந்தா ஒரே ஒரு நிமிஷத்துல உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த பிளஸ் மைனஸோட விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது ஈஸி. இதெல்லாம் நம்மளால ஈஸியா போட முடியும். இப்போ பாருங்க x is equal to 3 plus root 10, x is equal to 3 minus root 10, x is equal to 4 plus root 15, x is equal to 4 minus root 15. சரி, கரெக்டா யோசித்து இதுக்கெல்லாம் என்ன விடை வரணும்னு பொறுமையா பார்த்து சொல்லணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த நம்பருடைய வர்க்கத்தை விட உள்ள இருக்கிற நம்பர் பலசாலியா இருந்தால் ரெண்டாவது நம்பரை எடுத்துக்கணும். இந்த நம்பருடைய வர்க்கத்தை விட உள்ள இருக்கிற நம்பர் கம்மியா இருந்தா முதல் நம்பரை கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரிங்களா? இந்த கொஸ்டின் முதல்ல நான் சொன்ன மாடல்ல இருக்கா பாருங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் நம்பருடைய வர்க்கத்தினுடைய விடைக்கு ஒன்று கம்மியாவோ அதிகமாவோ இருக்கும். பாருங்க 3 ஸ்கொயர் 9, 9 கூட ஒன்று கூட்டினா 10, 3 ஸ்கொயர் 9, 9 கூட ஒன்றுனா 10, 4 ஸ்கொயர் 16, 16லேருந்து ஒன்று கழிச்சா 15. ஒன்று கழிக்கப்பட்டிருக்கணும், இல்லைன்னா ஒன்று கூட்டப்பட்டிருக்கணும். சரி, இங்கே கூட்டப்பட்டிருக்குது. கூட்டப்பட்டிருந்தா ரெண்டாவது நம்பர், கழிக்கப்பட்டிருந்தா முதல் நம்பரை கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ நான் 2 பேரை கூட்டுறேன். x plus 1/x கூட்டும் பொழுது என்ன சொல்லியிருக்கேன்னா ரெண்டாவது நம்பர். அப்போ 2 இன்ட்டு ரூட் 2. அதே தான் இங்கேயும் x plus 1/x 2 இன்ட்டு ரெண்டாவது நம்பர் என்ன இருக்குங்க? மைனஸ் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ரூட் 10. அடுத்தது கழிக்கிறேன். x minus 1/x பலசாலியா இருக்காங்க. ரெண்டாவது நம்பர் வந்து இந்த வர்க்கத்தை விட அதிகமா இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்? 2 இன்ட்டு மொத நம்பர் 3, விடை 6. அடுத்தது x minus 1/x அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க. 2 இன்ட்டு மொத நம்பர். அப்ப 2 இன்ட்டு மொத நம்பர் என்னங்க? 2 இன்ட்டு 3 எவ்வளவு ஆச்சு? 6. ரைட். இப்போ 4 பிளஸ் ரூட் 15, இந்த வர்க்கம் 16. 16 விட எவ்வளவு கம்மியா இருக்குது? 1 கம்மியா இருக்கு.
அப்போ எக்ஸ் பிளஸ் 1/x அப்படின்னு சொல்லக்கூடியது என்னவா மாறும் அப்படின்னா இந்த நம்பரினுடைய நல்ல ஞாபகம் வச்சுங்க, கம்மியா இருந்தா ஃபர்ஸ்ட் நம்பர் 2 இன்ட்டு முத நம்பர் இப்போ எவ்வளோ ஆச்சு 8. இங்கே அதே தான் எக்ஸ் பிளஸ் 1/x 2 இன்ட்டு முத நம்பர் எவ்வளோ ஆச்சு 8. கழிக்கிறோம். அப்போ எக்ஸ் மைனஸ் 1/x அப்படின்றது 2 இன்ட்டு ரெண்டாவது நம்பர், அப்போ 2 இன்ட்டு √15. இங்கே கழிக்கிறோம், குறியீட்டோட சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ -2 இன்ட்டு √15. சரிங்களா? அப்போ என்னன்னா முதல்ல நீங்க ஒரு கேள்வியை கொடுக்கும்பொழுது அந்த கேள்விக்கான ஷார்ட்கட் பயன்படுத்த முடியுமா முடியாதான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த கேள்வியில ஷார்ட்கட் பயன்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அந்த கணக்குக்கு அடுத்த யோசனைக்கு போகணும். ஷார்ட்கட் இல்லை அப்படின்னா வழிமுறை பிரகாரம் தான் போடணும். ஆனால் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கேள்விகள்லாம் எப்படி இருக்கும்னா ஷார்ட்கட் முறையில் தான் இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு அதில் எப்படி மேலோட்டமாக எக்ஸ் பிளஸ் 1/xஐயும் எக்ஸ் மைனஸ் 1/xஐயும் ஒரே ஒரு செகண்டில் கண்டுபிடிக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸாமில் கேட்குறதா இருந்தால் நம்ம உங்கள் லெவலுக்கு என்ன பொறுத்தளவில் நம்ம பிசியை பொறுத்தளவில் எப்படி இருக்கும்னா இது ரொம்ப டைரெக்டாக இருக்கும், இப்படி தான் கேட்பாங்க. ஆனால் இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்கணும் போது ஸ்கொயர் அப்படின்ற விஷயங்கள்ல வரும், அதுவும் நம்ம இப்போ போடலாம். சரிங்களா? ஆனால் ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அந்த ஃபார்முலாஸை வச்சு ஒரு சில ஐடியா சொல்ல போகிறேன். நீங்கள் a + b ஹோல் ஸ்கொயர் தான் அதுக்கு பதில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² எப்படி எழுதலாம், அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் -2ன்னு எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர் -2ன்னு எழுதலாம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் -1/x² எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/xன்னு எழுதலாம். அப்புறம் எக்ஸ் பவர் 4 மைனஸ் இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x² எக்ஸ் ஸ்கொயர் -1/x² எழுதலாம். இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க, ஏன்னா எக்ஸாமில் வந்து இது மாதிரியான கேள்விகளை தான் நம்ம போட்டு குழப்புவாங்க. ஒன்றும் இல்லை, ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுங்க, ரெண்டுமே ஸ்கொயரு ஹோல் ஸ்கொயர், இங்கே மைனஸ் கூட வந்து வரலாம், அந்த மாடல் கூட வரும், இங்கே ப்ளஸ் வரும். நீங்கள் எதுனா ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிட்டா போதும். எக்ஸ் ஸ்கொயர் -1/x², a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், a + b இன்ட்டு a மைனஸ் b. இதுவும் அதே தான், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுடைய சுருக்கிய வடிவம். அடுத்தது இன்னொரு கேள்வி என்னவா இருக்குன்னா x³ + 1/x³ இருக்கலாம். இது என்ன வரும்னா x + 1/x ஹோல் கியூப் மைனஸ் என்ன இருக்கும்னா 3 இன்ட்டு x + 1/x இருக்கும். அடுத்தது x³ - 1/x³ என்னவா இருக்கும்னா x - 1 ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு என்ன இருக்கும்னா x - 1/x இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறேன், a³ - b³ பாருங்களேன். இது எப்படி வந்தது நான் உங்களுக்கு ஒரு வழிமுறை சொல்கிறேன். a³ - b³ இது என்னவா எழுதுவோம் நம்ம a³ + b³ -3a² b + 3b² a எழுதலாங்களா? இதை நான் எழுதுகிறேன் a³ + b³ இதுலேருந்து மைனஸை நான் வெளியே எடுத்துடுறேன், -3 வெளியே எடுக்கிறேன், இல்லை -3ab வெளியே எடுக்கிறேன், -3ab வெளியே எடுத்தா அது என்னவா மாறும்னா a - b மாறும். இவங்க எல்லாரும் நான் இங்கே கொண்டு வரேன், இவங்க எல்லாரும் இங்கே கொண்டு வரும்போது நல்லா நான் வச்சுக்க ப்ளஸ்ஸாக மாறிடுவாங்க. அப்போது இந்த ஃபார்முலா ப்ளஸில் மாறும், இது மைனஸில் இருக்கும். சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், இது அப்படியே இங்கே கொண்டு வரேன், இங்கே அப்படியே இங்கே கொண்டு வந்தால் a³ + b³ = என்னவா மாறும்னா a + b ஹோல் கியூப் -3ab மைனஸ் இந்த பக்கம் வந்துருச்சு +3ab -ab மாறும். அப்போது ப்ளஸ் மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். இதுதான் வித்தியாசம். அப்போ ஃபர்ஸ்ட் அடிப்படையா இந்த 4-5 ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்வியுடைய அட்வான்ஸ் மெத்தடை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கேள்வியுடைய அட்வான்ஸ் மெத்தடை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் x² + 1/x² என்னவா மாறும்னா x + 1/x ஹோல் ஸ்கொயர் -2 மாறும். நமக்கு x + 1/x x - 1/x மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. மறுபடியும் சொல்றேன், x + 1/x x - 1/x மட்டும் தான் நம்மகிட்ட இருக்கு. அவங்கள வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணணும், அவங்கள வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ அவங்கள வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான விடையை நம்ம ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது x² - 1/x² இருக்குது. இப்போ x + 1/x x - 1/x. அடுத்தது x பவர் 4 - 1/x பவர் 4 இது என்னவா மாறும்னா a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர்.
அப்புறம் a cube plus b cube இதோட வடிவம் என்னன்னா a plus b the whole cube minus 3 into a plus b ஆ மாறும். அடுத்தது a cube minus b cube இது a minus b the whole cube plus 3 into x minus 1 by x. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. கொஸ்டின் மைனஸா இருந்தா ரெண்டுமே மைனஸ், கொஸ்டின் பிளஸ்ஸா இருந்தா ரெண்டுமே பிளஸ். இங்க பிளஸ் வந்தா நடுவுல மைனஸ், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஈஸியா ஞாபகம் வரும். இங்க பாருங்க, கொஸ்டின் மைனஸ்ல இருந்தா ரெண்டு பேருமே மைனஸ், இங்க மைனஸ் வந்தா நடுவுல பிளஸ், இங்க பிளஸ் வந்தா நடுவுல மைனஸ், அப்புறம் ஒரு 3 ஆல பெருக்கப்படுறது. ஏன்னா கியூப்ன்றதால 3 ஆல பெருக்கப்பட்டிருக்கும். இங்க 2ன்றதால 2 ஆல கழிக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாடல்ல நான் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிட்டு எல்லாமே கண்டுபிடிக்கிறேன், நம்ம ஈஸியா ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 5 எழுதிங்க. இந்த 5 கொஞ்சம் எழுதி கொஞ்சம் தெளிவா மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா ஃபார்முலா இது தெரிந்தா தான் உங்களால கணக்கு போட முடியும். அப்பதான் ஈஸியா விடை போட முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன ஏத்துக்கணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொஸ்டினுடைய மாடலை அப்டேட் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள போகணும். சரிங்களா? ரைட். இப்ப பாருங்க, நான் ஒரு கேள்வி எடுத்து ப்ரொசீட் பண்றேன். அது பிரகாரம் நம்ம போட்டுட்டே வரலாம். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, x is equal to 2 plus √3. இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா இதுதான் கேட்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, இந்த மாடல் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இது நல்லா தெரிஞ்சுங்க. ரைட். உங்களோட ஃபர்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கணும்னா, அந்த நம்பருடைய வர்க்கத்தை விட ஒன்று கம்மியாவோ அதிகமாவோ இருக்கணும். இங்க பாருங்க, அந்த நம்பருடைய வர்க்கத்தை விட ஒன்று கம்மியா இருக்குது. ஒன்று கம்மியா இருந்தா கூட்டும் பொழுது என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்பர் 2 இன்ட்டு மொதல் நம்பர் அப்ப 4, கழிக்கும் பொழுது 2 இன்ட்டு ரெண்டாவது நம்பர் அப்ப 2 இன்ட்டு √3. இந்த தெளிவு ஃபர்ஸ்ட் வரணும். இது எழுத தெரியணும். இது எழுத தெரிஞ்சாதான் கணக்குக்கு போகணும், இல்லைன்னா போகக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் இந்த விஷயங்களை உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஒரு நம்பர், கொடுக்கப்பட்ட நம்பர், அந்த நம்பருடைய வர்க்கத்தை விட உள்ள இருக்க நம்பர் ஒன்று கம்மியா இருந்தால் x plus 1 by x ஞாபகம் வச்சுங்க. அப்ப 2 இன்ட்டு மொதல் நம்பர் கழிச்சா 2 இன்ட்டு ரெண்டாவது நம்பர். ரைட்டுங்களா? சரி, இதை வச்சு நான் என்னெல்லாம் கண்டுபிடிக்க போறேன்னு பாருங்க. x² plus 1 by x² கண்டுபிடிக்க போறேன். x² plus 1 by x² என்னது? இப்பதான் சொன்னோம், x plus 1 by x the whole squareல இருந்து 2 கழிக்கணும். அப்ப x plus 1 by x the whole squareல இருந்து யாரை கழிக்கணும்? 2 கழிக்கணும். x plus 1 by x ன்றது பாருங்க எவ்வளவு ஆச்சு? 4. அப்ப அடிப்படை இது தெரிஞ்சு ஃபார்முலா தெரிஞ்சா இந்த கணக்குல நம்ம ஃபாஸ்டா போடலாம். அப்ப x plus 1 by x the whole squareோட மதிப்பு எவ்வளவு? 4. 4 ஸ்கொயர் மைனஸ் 2, 4 ஸ்கொயர் 16, 16ல இருந்து 2 கழிச்சா 14. அடுத்த ஆள் யாரு? x² minus 1 by x² கண்டுபிடிக்க போறோம். x² minus 1 by x² என்னன்னு சொன்னோம்? 2 சொல்லணும். x plus 1 by x ஐயும் x minus 1 by x ஐயும் பெருக்கணும். x plus 1 by x ஐயும் x minus 1 by x ஐயும் பெருக்கணும். x எவ்வளோ? x plus 1 by x எவ்வளோ? 4. இது எவ்வளோ? 2 இன்ட்டு √3. ரெண்டுத்தையும் பெருக்கணும் எவ்வளோ ஆச்சு? 8 இன்ட்டு √3. பாருங்க, x² minus x²ன்றது ரெண்டு பேரும் பெருக்கினா விட முடிஞ்சு போச்சு. நீங்க கேள்வியே பார்க்க வேண்டாம், மண்ணுல மைனஸ் வருதா, 2 ஆன்சரையும் பெருக்கிட்டு முடிச்சிருங்க. அடுத்தது x பவர் 4 மைனஸ் x பவர் 4. இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோம் நம்ம? x² plus 1 by x² இன்ட்டு x² minus 1 by x² கண்டுபிடிக்கணும். x² எவ்வளோங்க? x² plus 1 by x² எவ்வளோங்க? 14. 14 பெருக்கல் 8 இன்ட்டு √3. இந்த விகிதமுறை எண் கூட தான் வரும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 8ஐயும் 14ஐயும் பெருக்கணும். 14 இன்ட்டு 4, 8 இன்ட்டு 4 32, மீதி 3, 8 11. அப்போ 112 √3 அதுக்கான விடை. அடுத்தது x³ plus 1 by x³. இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கொஸ்டின்ல பிளஸ் வந்தா உள்ள இருக்கிறவங்க ரெண்டு பேருமே பிளஸ், நடுவில் மைனஸ் எழுதணும். அப்ப என்ன வரும்னா x plus 1 by x the whole cube, கொஸ்டின் பிளஸ், அதனால இங்க மைனஸ் போட்டுக்கணும். கண்டிப்பா 3 போடணும். அப்புறம் x plus 1 by x மறக்க கூடாது. அப்படி சொல்றேன் பாருங்க, இங்க கொஸ்டின் பிளஸ்ஸா இருந்தா இங்கேயும் பிளஸ், இங்க கொஸ்டின் பிளஸ்ஸா இருந்தா நடுவில் மைனஸ். x plus 1 by x எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ இருக்கு பாருங்க? 4. 4 கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 4. 4 கியூப் எவ்வளோ ஆச்சு? 16. 16 இன்ட்டு 4 64. 64 மைனஸ் 12 இப்போ எவ்வளோ ஆச்சு? 2 52. பாருங்க எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, சாதாரண விஷயம் தான். அடுத்தது x³
minus 1 by x cube. இது என்ன பண்ணோம்? x cube x minus 1 by x the whole cube plus 3 into x minus 1 by x. இங்கே அதுதான் சொல்லியிருக்கோம். இங்கே என்ன வருதோ மைனஸ் வந்தால் ரெண்டுமே மைனஸ், இங்கே மைனஸ் வரதால நடுவில் ப்ளஸ். எக்ஸ் மைனஸ் 1 by x cube எவ்வளோ? 2 into root 3. 2 root 3 தான் ஹோல் கியூப் ப்ளஸ் 3 into 2 root 3. சரி, எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல இந்த 3 2 2 கியூப். 2 கியூப் எவ்வளோ பாருங்க, இதை நான் தனியாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. இது எப்படின்னா 2 கியூப் இன்ட்டு ரூட் 3 கியூப். 2 கியூப் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. இதோட அர்த்தம் 2 இன்ட்டு 3 கிடையாது, ஏற்கனவே சொன்னதுதான். அப்போ இது 8. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு இந்த 3ஓட, அதாவது நல்லா வச்சுங்க, இந்த 3 ரூட் 3 3 முறை பெருக்கணும். ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 இன்ட்டு ரூட் 3, 2 ரூட் போயிடும். அப்போ 9 9 இன்ட்டு ரூட் 3. சரிங்களா? அப்போ 9 72 ரூட் 3. இந்த விடையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக போடணும். அப்போ இது எவ்வளோ ஆச்சுன்னா 72 ரூட் 3 ப்ளஸ் இது ஒரு 6ங்களா, 6 ரூட் 3, ரெண்டுத்தையும் கூட்டுங்க எவ்வளோ ஆச்சு? 78 ரூட் 3. பாருங்க, ஒரே ஒரு கேள்வியில எக்ஸாம்ல இந்த மாதிரியான எல்லா கொஸ்டினையும் நம்மளால கேட்கலாம். 78 ரூட் 3 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் தெளிவுபடுத்திக்கணும். இதெல்லாம் தெளிவுபடுத்திக்கிட்டா தான் நமக்கு விடை வந்து தெளிவாக வரும். அப்போ நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று போடக்கூடாது, கரெக்டாக அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்போ இது a கியூப் பிளஸ் பி கியூபா, a பிளஸ் பி ஹோல் கியூப் மைனஸ் 3 பிராக்கெட் எக்ஸ், இங்கே எக்ஸ் பிளஸ் போட்டிருக்கோம், இங்கே மைனஸ் வரும்போது பிளஸ் போட்டிருக்கோம். அப்படி போடும்போது நமக்கு விடை வந்து தெளிவாக வரணும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பிளஸ்ல ஒன்று போட்டோம், அதே மாதிரி மைனஸ்ல ஒன்று போடலாங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் ரூட் 5. கொஸ்டின் வந்து 2 ஈக்குவல் எக்ஸ் ஈக்குவல் டு 2 பிளஸ் ரூட் 5 இருக்கு. அந்த நம்பரோட அதிகமாக இருக்கு. அப்போ அந்த நம்பரோட அதிகமாக இருந்தா ரூல் என்னங்க? அந்த நம்பரையும் அந்த நம்பருக்கு அடுத்த நம்பரையும் நம்ம கூட்டும் போது வர்க்கத்தை விட ஒன்று அதிகமாக இருந்தா 2 இன்ட்டு 2வது நம்பர். அடுத்தது கழிக்கிறோம், கழிக்கும் போது 2 இன்ட்டு மொதல் நம்பர். அப்போ 2 இன்ட்டு 2 எவ்வளோ ஆச்சு? 4. ரைட்டா? அப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் என்ன பண்ணுங்க? எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்ல இருந்து 2 கழிக்கணும். எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிக்கிறீங்க? 2 இன்ட்டு ரூட் 5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. அடுத்தது 2 ஸ்கொயர் எவ்வளோங்க? 4. 4 இது ஒரு 5 மைனஸ் 2. அப்போ 20 மைனஸ் 2 எவ்வளோ ஆச்சு? 18. கரெக்டுங்களா? ரைட். ரெண்டாவது கேள்வி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். இது எப்படி எழுதணும்? எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ். நீங்கள் அந்த 2 நம்பரை மட்டும் பெருக்கிட்டா போதுன்னு சொன்னேன். 2 இன்ட்டு ரூட் 5 இன்ட்டு 4 ரெண்டுத்தையும் பெருக்குங்க, 8 ரூட் 5 முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது மூணாவது கேள்வி எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 1 பை எக்ஸின் அடுக்கு 4 என்ன பண்ணா போதுங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஏற்கனவே 2 பேரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 18 கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்று வந்து இன்ட்டு 8 ரூட் 5 போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ அந்த 18ஐயும் 8ஐயும் மட்டும் பெருக்கினா போதும். 8 8 64, மீதி 6, மறுபடியும் ஒரு 8 கூட 6 கூட்டுறீங்க, அப்போ 14. அப்போ 114 ரூட் 5. சரிங்களா? அடுத்தது எக்ஸ் கியூப் பிளஸ் 1 பை எக்ஸ் கியூப். இது என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ். எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருங்க? 2 ரூட் 5 த ஹோல் கியூப் மைனஸ் 3 இன்ட்டு 2 ரூட் 5. இங்கே நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த 2 3 முறை பெருக்கணும். அப்படி பெருக்கினால் 8, ரூட் இல்லாத ஒரு 5, அப்புறம் ஒரு ரூட் 5 மைனஸ் இவங்க 2 பெருக்குங்க 6 ரூட் 5. இது எவ்வளோ ஆச்சு பாருங்க? 40. 40 ரூட் 5 மைனஸ் 6 ரூட் 5 கழிச்சிங்கன்னா 34 ரூட் 5. அடுத்தது எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸ் கியூப். இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் 3 பிளஸ் 3 இன்ட்டு மைனஸ் வரும்போது ரெண்டுமே மைனஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு 1 பை எக்ஸ். எக்ஸ் கியூப் மைனஸ் 1 பை எக்ஸோட ஆன்சர் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கீங்க? 4.
அப்போ 4/3 + 3 × 4, 4/3 எவ்வளோ ஆச்சு? 64. 64 ஒரு 12 எவ்வளோ ஆச்சுன்னா 76. அப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இந்த கொடுத்துருக்க நம்பருடைய ரொட்டேஷனை ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ரொட்டேஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கணக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் உங்களுக்கு பெரிய நம்பரில் ஒரு கணக்கும் சின்ன நம்பரில் ஒரு கணக்கும் போட்டிருக்கேன். இதை வச்சு நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால இந்த விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விகிதமுறா எண்களில் இந்த கான்செப்ட் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால இந்த மாடல் தயவு செய்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த மாடல் வந்து 9th புக்லேருந்து ஒரு கேள்வி கேட்கணும்னா அந்த கேள்வி இந்த கொஸ்டினாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம 6th இருந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா முதல்ல இயல் எண்கள் ஆரம்பிச்சோம், அப்புறம் முழு எண்கள், அப்புறம் முழுக்கள், அப்புறம் விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, கனமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது, தசம எண்கள் எப்படி விகிதமுறா எண்களா மாத்துறது, அதுக்கப்புறம் இந்த விகிதமுறா எண்களுடைய அடிப்படையில் எப்படி செயல்பாடுகள்லாம் போடுறது அப்படின்றது 9th வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் மீசிமா கண்டுபிடிக்கிற சில விஷயங்கள், இந்த ரூட்டுக்குள்ளே மீசிமா கண்டுபிடிக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அது நம்ம மீசிமா மீபேவான் தனியாக ஒரு டாபிக் பண்ணும்பொழுது அதுக்குள்ளே இருக்கிற அந்த கண்டென்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா மீசிமா மீபேவான் நான் இப்போ இந்த இடத்துல கொண்டு போனால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் வந்துடும். அதனால் ரூட்டோட ஐடியா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மீசிமா மீபேவான்ற கான்செப்டை நம்ம சொல்லும்போது ஈஸியாக அதை கொண்டு போயிடலாம். ஆனால் 9th மேக்ஸு 8th மேக்ஸு இந்த டாபிக்ஸ், அதாவது 6th 7th வரும் பேஸ், அது புக்கை பார்த்தாவே நமக்கு புரியும். ஆனால் 8th மேக்ஸு 9th மேக்ஸ் 10th மேக்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த கிளாஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம் போய் உட்காரும் போது இந்த ஐடியாஸ்லாம் கிளிக் ஆகும். ஏன்னா இதெல்லாம் ஷார்ட்கட்டில் போட்டால் தான் நம்மளால் போட முடியும். இல்லைனா டோட்டலாக நம்ம என்ன பண்ணிடுவோம்னா வேறு மாதிரி ஒரு ஃபோக்கஸ் போயிடுவோம். அதனால் தயவு செய்து இதெல்லாம் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. புரியல அப்படின்னா நம்ம இன்னொரு முறை கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் தெளிவாக இந்த ஃபார்முலாஸ் எழுதுங்க, எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10th எண்ணியல் பார்க்க போகிறோம். ஏன்னா 10th எண்ணியல்ன்றது ஒரு பெரிய விஷயங்கள், அதை இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஆனால் 9th வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, அதில் இருக்கிற கான்செப்டை தெரிஞ்சிட்டிங்கன்னா 10th மேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கும் நிறைய கணக்கு ஷார்ட்கட் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம், எண்ணியல் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்டை பார்க்க போகிறோம். சரிங்களா? நன்றி.